உலகிலேயே தனிச்சையாக தொழில் தொடங்குபவர்களை அதிகம் கொண்ட நாடு இஸ்ரேல். அதனாலதான் இஸ்ரேல் நாட்டை ஸ்டார்ட் அப் நேஷன் அழைக்கிறாங்க. மேற்கு ஆசிய நாடான இஸ்ரேல் ஆசியாவின் 48 நாடுகளில் ஒன்று. 95 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் வாழற இஸ்ரேல் நாட்டுல யூத மதத்தை பின்பற்றுபவர்கள் அதிகமாக வாழறாங்க. ஜெருசலேம் என்கின்ற தலைநகரத்தையும், ஹீப்ரு என்கின்ற ஆட்சி மொழியையும், ஃபலாஃபெல் என்கின்ற புகழ்பெற்ற உணவையும் மற்றும் இஸ்ரேல் ஷேக்கல் என்கின்ற பணத்தையும் கொண்ட நாடு இஸ்ரேல். அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ நகரத்துக்கு பிறகு உலகின் இரண்டாவது மிக பெரிய ஸ்டார்ட் அப் சிட்டி என்கின்ற புகழுக்கு சொந்தமான டெல் அவிவ் என்கின்ற நகரம் இஸ்ரேல் நாட்டின் மிகப்பெரிய நகரமாகவும் மற்றும் தொழில்நுட்ப நகரமாகவும் புகழ்பெற்றிருக்கு. சைபர் செக்யூரிட்டி, AI மற்றும் மருத்துவ கண்டுபிடிப்புகள் போன்ற துறைகளில் உலகளவில் சிறந்து விளங்கும் நாடு இஸ்ரேல். 18 வயதான ஆண்கள் கிட்டத்தட்ட 3 வருடமும், பெண்கள் 2 வருடமும் இந்நாட்டின் ராணுவத்தில் கட்டாயம் பணிபுரிய வேண்டும். தங்கள் நாட்டை வான்வழியிலிருந்து தாக்க வரும் ராக்கெட்டுகள் மற்றும் வெடிகுண்டுகளை துல்லியமாக கணித்து வானிலையே அழித்துவிடும் தன்மை கொண்ட உலகின் சிறந்த பாதுகாப்பு கருவியான அயன் டோம் டிஃபென்ஸ் என்கின்ற பாதுகாப்பு கருவியை கண்டுபிடித்த நாடு இஸ்ரேல். துப்பாக்கிகள், வெடிகுண்டுகள், ஏவுகணைகள் மற்றும் ராணுவ வாகனங்கள் போன்றவற்றை அதிக அளவில் ஏற்றுமதி செய்யும் உலகின் முதல் 10 நாடுகளில் இஸ்ரேல் நாடும் ஒன்று. நீர் பற்றாக்குறை காரணமாக கடல் நீரை குடிநீராக மாற்றி குடிக்கும் இஸ்ரேல் உலகிலேயே சவுதி அரேபியாவிற்கு பிறகு நீர் சுத்திகரிப்பு முறையில் சிறந்து விளங்கும் நாடாக புகழ் பெற்றிருக்கு. உலகம் முழுவதும் வறண்ட மற்றும் நீர் பற்றாக்குறை கொண்ட நாடுகள் ட்ரிப் இரிகேஷன் என்கின்ற முறையில் விவசாயத்திற்கு நீரை பயன்படுத்துறாங்க. ட்ரிப் இரிகேஷன் முறையை உலகிற்கு அறிமுகம் செய்த நாடு இஸ்ரேல். ஆரஞ்சு, கிரேப் ஃப்ரூட், லெமன், அவகேடோ, பேரிச்சம்பழம், ஆலிவ்ஸ், மாதுளை, செரி டொமேட்டோ மற்றும் வாழைப்பழம் போன்றவற்றை இந்நாட்டில் அதிக அளவில் உற்பத்தி செய்றாங்க.